பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வழமை போல எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனை நாம் அறிந்து, அதனை உணர்ந்து, அதனை தியானித்து, அதனை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து நம்முடைய இருதயத்தில் அதனை உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலம்தான் நமக்கு பரிசுத்தம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலம்தான் நமக்கு விடுதலை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியினாலும் விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:27 மிக முக்கியமான வேத வாக்கியம். வழமை போல ரோமர் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் மிக முக்கியமான வேத வாக்கியங்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் அடிக்கடி 18 தரம் வேத வாக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கிறதுல இருந்து அதனுடைய தாற்பயம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8:27 போவோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தைக்கேற்ப வேண்டுதல் செய்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தைக்கேற்ப வேண்டுதல் செய்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை எல்லோரை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, அந்த இரத்தத்தினாலே பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து, அந்த இரத்தத்தினால அந்த பாவத்தின் பிடியில் இருந்தும் தவறி நீர் எங்களை விலக்கி விட்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை சுத்திகரித்ததற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. பரமபிதாவே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராகும். ஆனால் வேத வாக்கியத்தின்படி திருத்துவத்தின் மூவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. திருத்துவத்தின் மூவரும் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் என அறியக்கூடியதாக இருக்கிறது. வேத வாக்கியத்தின்படி மூவரும் திருத்துவத்தின் மூவரும் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபிதா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று 1 நாளாகமம் 28:9 எரேமியா 17:10 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே குமாரனும் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என வெளி 2:23 பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என 1 கொரிந்தியர் 2:10 தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகள் என்ன மாதிரி என்று சொன்னால் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேத அறிவு வெளிப்படுத்தலே தவிர எந்த விதமான சுய ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் இந்த வேத அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது வெளிப்படுத்தப்பட வேணும். பரிசுத்த ஆவியினாலே அது வெளிப்படுத்தப்பட வேணும். அப்படியே இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் இருதயங்களை திருத்துவத்தின் மூவரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரமபிதா ஆராய்ந்து பார்க்கிறார், குமாரன் ஆராய்ந்து பார்க்கிறார், பரிசுத்த ஆவி ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை என்னதென்று அவர்கள் ஆராய்ந்து மூவரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆராய்ச்சி ஒரு ஒழுங்கு முறைப்படிதான் நடைபெறுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அலுவல் எல்லாம் ஒரு ஒழுங்கு முறையின்படி தான் நடக்குமே தவிர கண்ட பாட்டுக்கு அது நடக்கிறது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவரும் தேவனாக இருந்தும் அவருடைய நோக்கமும் அவருடைய நிகழ்ச்சி நிரலும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனாக இருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய நிகழ்ச்சி நிரல், இதுகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவதே நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படியெனில் இஸ்ரவேலேகள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலேகள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4 மோசேயினார் இந்த வாக்கியம் உறுதிப்படுத்தும் பொழுது திருத்துவத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாடும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன் மூவராக வழிபடுகிறார்.
பரமபிதா இடைவிடாமல் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அந்த ஆராய்ச்சி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து விசுவாசிகளாகிய நம்மில் இருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் 2:20? கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கூறப்பட்டிருந்தும் ஆனால் அது பரமபிதாவினுடைய வலது பாரிசத்தில் தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதில் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பரமபிதாவினுடைய வலது பாரிசத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இதனையே இஸ்தோவான் அப்போஸ்தலர் 7:55 அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் கலாத்தியர் 2:20 படி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னிலே இருக்கிறார் என்று சொல்லி. எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி. இஸ்தோவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொல்லுகிறான், தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவை தான் கண்டதாக அவன் சொல்லுகிறான். அப்போ உண்மையில் இயேசு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மிலும் வாசமாயிருக்கிறார் என்பதனையே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:20 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ யோவான் 14:20 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் இருக்கிறதையும் நாம் அவரில் இருக்கிறதையும் அறிய முடியும் என்ற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி. அந்நாளில் என்பது பெந்தகோஸ்தே நாளை பற்றியே குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர் அவர்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணினவுடன் யோவான் 14:20 நடைமுறைக்கு வருகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் ஆலயத்தில் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து வந்து அவர்கள் மேல் இறங்கி அவர்களுடைய இருதயத்துக்குள் போய் வாசம் செய்தார். அப்படி அவர் இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிற நேரம் இந்த
யோவான் 14:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது நடைமுறைப்படுத்தப்பட்டதை அவர்கள் அறிந்து, அவர்கள் சந்தோஷப்பட்டு, அவர்கள் சிரித்து, அவர்கள் எல்லா இடமும் ஓடி அதனை உணர்ந்து முற்று முழுதுமாக பூரண சந்தோஷம் அடைந்தார்கள். இதனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னாரே, இதோ நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் வாசம் செய்த உடனே மிகுந்த சந்தோஷத்தினால அந்நிய பாஷையை அவர்கள் பேசி மிகுந்த சந்தோஷத்தினாலே அவர்கள் ஓடித்திருந்ததை அங்கிருந்த ஜனங்கள் கண்டு பிரமித்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சந்தோஷம். இதனைத்தான் அந்நாளிலே என்று சொல்லி 14:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனை சிஷ்யர்கள் உணர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பரிசீலனை செய்வோமா இருந்தால் சிஷ்யர்கள் அதனை உணர்ந்து அதனை அறிந்து அவர் அந்நாளிலே என்று சொன்னது இதைத்தான் சொல்லியிருந்தார் என்று சொல்லி அவர்கள் பெரும் சந்தோஷப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அந்த அந்நாளின் அனுபவத்தை நாங்கள் அடிக்கடி அனுபவிக்கிறோம் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே அனுபவத்தை நாங்கள் பெற்றவுடன் உடனடியாக யோவான் 14:20 அவர் சொன்னது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மூலமே கிறிஸ்து நம்மில் வாசமாயிருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமே அவர் வாசம் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சிஷ்யர்களுடைய இருதயத்திலே அவர் வாசம் செய்த உடனேயே அந்நாளின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அதன் மூலம் நாம் அறிகிறது என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருவரும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லிக்க, பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது பற்றி வெளி 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்க ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக திருப்பி நான் அதை இன்னொருக்காக சொல்கிறேன். வெளி 5:6 சொல்லப்பட்டிருக்க என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக வெளி 5:6 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றால், மறுபடியும் அதனை வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள்
பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 2 பேரும், அதாவது பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்திருக்கிறதாக வெளி 5:6 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டி என்ற சொல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறது. அதே ஆட்டுக்குட்டி, அது தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்னமாக வந்து நிற்கிறன்னு சொன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக. அப்போ அது என்னத்தை பிரதிபலிக்கிறது? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படியெனில் மனுஷ வர்க்கம் கிறிஸ்துவின் சிலுவையினாலேயே மீட்டு கொள்ளப்பட்டது. விலை கொடுத்து மனுஷ வர்க்கம் வாங்கப்பட்டது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்றே சகலதையும் மீட்டு கொண்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அது 7 கொம்புகளையும் என்று சொல்லிக்க, அந்த கொம்புகள் என்றால் என்ன? ஆதிக்கம், டொமினியன், ஆதிக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இலக்கம் 7 மொத்த ஆதிக்கத்தை 7 கண்டு சொல்லிக்க பூரணமாக. அப்போ பூரண ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியிலே 7 கொம்புகள் இருந்ததென்று நாம் காண்கிறோம். அப்போ அந்த 7 கொம்புகள் என்னத்தை காட்டுதென்று சொன்னால் பூரண ஆதிக்கம். இவைகள் யாவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக செய்து முடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதன் பொருள் அப்போ அது என்ன அந்த ஆதிக்கம் என்று சொன்னால், அந்தகார சக்திகளின் மேல் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தகார சக்திகள் மேல் பூரண ஆதிக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வாராக இருந்தால் நாமும் அதே மாதிரி அந்தகார சக்திகளின் மேல் பூரணமான ஆதிக்கத்தை செலுத்த முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து மிகுந்த சந்தோஷம் அடைவானாக. ஆனபடியால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி இல்லையாகின் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக அப்படி வெற்றிகரமான வாழ்க்கையாக இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்தகார சக்திகள் முழுதுமாக மனுஷனை ஆக்கிரமித்து மனுஷனை ஆண்டு கொண்டு இருக்கிறத நாம் பொதுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக விசுவாசிகள் அறியாததன் நிமித்தம், அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அறிந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திராததன் நிமித்தம் அந்தகார சக்திகள் அநேகமான விசுவாசிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வேத வார்த்தையின்படி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு விசுவாசி வெற்றிகரமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவில்லையா இருந்தால் அவன் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை.
ஏதாவது காரணத்தை சுட்டி காட்டி அதனால தான் என்னால் வாழ முடியவில்லை, இதனால தான் என்னால் வாழ முடியலை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறதற்கு மனுஷனுக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளை உடையவராக இருக்கிறார். கொம்புகள் ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது. 7 பூரண ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது. அப்போ அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வாராய் இருந்தால் நாமும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இனி 7 கண்களை உடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ மொத்தமாக பரிபூரணமாக தெளிவாக முழுவதும் ஆவிக்குரிய விஷயங்கள் அதற்கு வெளிச்சம் கொடுத்து அதன் பொருள் வெளிப்படுத்தப்படும். ஆவிக்குரிய விஷயங்கள் யாவும் அந்த விசுவாசிக்கு வெளிச்சத்தை கொடுத்து பூரணமான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவுவார். இவைகள் யாவும் எனக்கும் உங்களுக்காகவுமாக சிலுவையில் நிறைவேற்றப்பட்டதனால் சிலுவையிலே கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்ததன் நிமித்தமே இது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். விசுவாசி கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசத்தின் குறிக்கோளாக வைத்திருந்தால் பொய்யான உபதேசங்களினால் ஈடுபட முடியாது. பொய்யான உபதேசங்கள் சர்வசாதாரணமாக சபைகளில் வேதத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத பொய்யான உபதேசங்களினால அநேக கிறிஸ்தவ சபைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அது எப்படி பொய்யான உபதேசங்கள் என்று நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால் வேத வாக்கியத்திற்கும் அந்த உபதேசத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வாசம் செய்த உடனே பரிசுத்த ஆவியானவரும் நம்மில் வாசம் செய்திருக்கிறபடியால் பரிபூரணமான தெளிவான ஆவிக்குரிய வெளிச்சம் அந்த விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிறபடியினால் பொய்யான உபதேசங்களை அவன் உடனடியாக அடையாளம் கண்டு அந்த பொய்யான உபதேசங்களை விட்டு விலக அவனால் முடியும். ஆனபடியால் அவன் சாக்கு போக்கு சொல்ல இயலாது. அந்த 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அந்த 7 ஆவிகள் ஏசையா 11:2 அதனுடைய விவரம் சொல்லப்பட்டு கிடக்க என்றால் இப்போ 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது 7 பரிசுத்த ஆவிகள் என்ற பேச்சு கிடமில்லை. ஒரே பரிசுத்த ஆவி 7 குணாதிசயங்களை கொண்டவராக இருக்கிறார். இப்போ என்னென்று சொன்னால் ஏசையா 11:2 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.